ஹை ஃப்ரெண்ட்ஸ்! நம்மளோட விஜய் டிவில போயிட்டுருக்க மகாநதி சீரியல். இந்த பிக்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. இங்க வந்து தாத்தா நிக்கிறாரு, பாட்டி நிக்கிறாங்க. ஆனா, விஜய் வந்து போய் பேசுறது வந்து சித்தி கிட்ட. சித்தியோட விஜயோட ஃபேஸ பாருங்களேன் இந்த இடத்துல. அ அந்த கோவமும், "நீங்க சித்தி இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல" அப்படிங்கிற மாரி, அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து சித்திய வந்து கொஸ்டின் பண்றா மாதிரி இருக்கு. அ இங்க சித்தப்பா வந்திருக்காரே, நீங்க எப்படி ட்ரூத் ரிவீல் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆக்சுவலா சித்தப்பா வந்து வீட்டுக்குள்ள வர்றதுக்காக தான் வந்திருப்பாரு. நம்ப விஜய் வந்து இங்க வராரு இல்லையா? உண்மைய தெரிஞ்சுகிட்டு வீட்டுக்கு வந்து பாட்டிகிட்டயும், சித்திகிட்டயும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு தான் வந்திருப்பாரு. அந்த இடத்துல சித்தப்பாவ பார்த்துட்டு கோவப்படுவாரு அப்படின்னு தோணுது. இன்னொரு பக்கம் சித்திகிட்ட போய் பேசுறாரு. சித்திகிட்ட பேசுறது, பாட்டி ஏதோ வயசானவங்க. நீங்க எப்படி சித்தி இந்த மாரி யோசிச்சீங்க? இதே உங்க பிள்ளன்னா இந்த மாரி செஞ்சிருப்பீங்களா? அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு அதிகப்படியா வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா காவேரிய வந்து தப்பா பேசுறாங்க பாட்டி அப்படிங்கிறதையே விஜயால தாங்கிக்க முடியல. அதாவது என் பொண்டாட்டி எப்படி பாட்டி இப்படிலாம் சொல்லலாம் தாத்தா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது கூட அவ்ளோ கோவப்படுவாரு. இந்த இடத்துல அந்த ஃபோன் கால் எடுக்குறாரு பாருங்க. காவேரி கால் பண்ணிருக்காரே அப்படி பண்ணிருக்காளே அப்படின்ட்டு. அந்த இடத்துல கூட காவேரி மேல கொஞ்சம் கூட கோவம் கிடையாது. நார்மலா தான் அந்த ஃபோன் கால எடுத்து பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு காவேரி கிட்ட ஃபோன. ஏன்னா எவ்ளோ திட்டினாலும் மறுபடியும் என்கிட்டயே வந்து நிப்பாரு அப்படின்ற மாரி காவேரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்ப வரைக்குமே விஜய் அப்படிதான் இருக்காரு. ஆக்சுவலா அவங்க காவேரி ஃபோன் பண்ணத பார்த்த உடனேவே டக்குனு ஃபோன் பண்ணணும்னு தான் தோணுது. அந்த இடத்துல காவேரி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னும்போது கோவம். தன்னையும் மீறி அந்த ஈகோ வந்து எட்டி பாக்குது. "என் ஃபோன எடுக்காம ஸ்விட்ச் ஆஃப் பண்றியா? அப்ப நானும் ஸ்விட்ச் ஆஃப் பண்றேன். என்னோட கஷ்டம் உனக்கும் புரியணும்." அப்படின்ற மாரி விஜயோட ஈகோ மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கு. கொஞ்சம் கூட காவேரி மேல வெறுப்பே கிடையாது. ஆனா இங்க சித்தியும், பாட்டியும் செஞ்ச வேல விஜய்க்கு ரொம்ப பெரிய ஒரு கோவத்த வந்து உருவாக்கும். இந்த இடத்துல விஜயோட அந்த ஃபேஸ் கட் ரியாக்ஷன பார்க்கும்போது, "ஏன் சித்தி இப்படி பண்ணீங்க?" அப்படிங்கிற மாதிரி விஜயோட அந்த ஒரு கொஸ்டின் பண்ற மாரி தான் இருக்கு அந்த ஃபேஸ் ரியாக்ஷன். இப்போ தாத்தாவும் வந்து இத எதையுமே கண்டுக்காம சைலன்ட்டா இருந்ததுனால, தாத்தா, பாட்டி 2 பேருக்குமான பனிஷ்மென்ட்டா என்ன குடுக்க போறாரு விஜய்? வெயிட் பண்ணி பார்ப்போம். பயங்கரமா இருக்க போகுது.